அனைவருக்கும் நன்றி. திருவாரூர் மாவட்ட மருந்து வணிக சங்கத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எங்களுடைய மருத்துவமனையான காமாட்சி மெடிக்கல் சென்டர் கலந்திருக்கும் எங்களுடைய மருத்துவர் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். போன ஆண்டும் நம்ம இருந்தோம், இந்த ஆண்டு இருப்போம். வர எல்லா ஆண்டுகளும் காமாட்சி மருத்துவமனை இந்த பொதுக்குழு கூட்டத்திலும் நீங்கள் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் பங்கேற்கிறோம் உறுதியளிக்கிறோம். காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையுடைய சிறப்பு மருத்துவர் உங்களுடைய மருத்துவ சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அதுக்கான அறிவுரையை வழங்குவார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு, போய் நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் ஹேவிங் ஒரு டைலமா. சண்டே ஒரு நாள் தானே வீட்டில் எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க, சண்டே இங்கே கிளம்பி போகிறேன். ஸோ வாஸ் ஹேவிங் டைலமா. பட் நான் மெயினாக 2 ரீசன்காக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஒன்று உங்களுக்காக, இன்னொன்று எனக்காக. எனக்கு ஒரு செல்ஃபிஷ் ரீசன்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது 2வது ரீசன் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வில் ஹாவ் அ டிஸ்கஷன். நான் வந்து டாக்டர் அருண், பல்மனாலஜிஸ்ட், காமாட்சி மெடிக்கல் சென்டரில் இருக்கேன். ஸோ ப்ராங்கோஸ்கோப், தொரக்கோஸ்கோப், டிபி, டியூபர்குலோசிஸ், சிஓபிடி, ஆஸ்மா இதெல்லாம் என்னோட சைட். லங்ஸ் பொறுத்த வரைக்கும் கோவிடில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. ஸோ நான் அது வில் ஹாவ் அ ஓப்பன் டிஸ்கஷனில் எனிதிங் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ, எனி டாபிக் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்லி டிஸ்கஸ். ஏதாச்சும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கலாம், இல்லை ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா நீங்களும் பாதி டாக்டர்ஸ் எல்லாரும். ஸோ அதனால நான் உங்களுக்கு பேசிக்லாம் சொல்லி இது பண்ண விரும்பல, போர் அடிக்க விரும்பல. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டாபிக் வேணும்னா சொல்லுங்க, வில் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் இட். எல்லா ட்ரக்குக்கும் சொல்லிருக்காங்க, எல்லா ட்ரக்குக்கும் சைடு எஃபெக்ட் என்ன? ஹெட்டேக், வாமிட்டிங், நாசியா, ஸ்கின் ரஷ். அதே மாதிரி தான் எல்லா வேக்சினுக்கும் உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இந்த லீதல் காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. அது பென்சிலின் இல்லையா? பென்சிலின் எவ்வளோ பெரிய லைஃப் சேவிங் ட்ரக். ஆனால் பென்சிலின் போட்டு ஓபியில் இறந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? பென்சிலின் வந்த பிறகு தான் நிறைய பேர் உயிரோட இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் ரேஷியோ நமக்கு துரதிருஷ்டவசமாக டைம் கிடைக்கல, அதை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமிங் இல்லை. பட் அகைன் நான் சொல்றது என்னன்னா, கோவிட் வேக்சினால வந்த பாதிப்பை விட கோவிட் வந்துட்டு போனாலும் அந்த பாதிப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. அதை நம்ம வளர்ந்து அகைன் நம்ம அந்த கோவிட் டாபிக்ல இருக்கலாம் சொல்றேன். கோவிட் வந்து எப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வியாதி வரும், நம்ம லைஃப்ல நம்ம பார்ப்போம், எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் ஓகே. நான் வந்து ஃபர்ஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து டிசம்பர் மாசமே வந்து ஒரு ஃப்ளூ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நான் N95 மாஸ்க் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசம். அதுல இந்த ஃபார்மகாலஜி மீட்டிங்ல தான், மெட்டீரியல் ஃபார்மகாலஜி மீட்டிங் எல்லாம் கார்பரேட்ல மாஸ்க் கேட்டேன். மாஸ்க் நான் வாங்கி மாஸ்க் வச்சு அதெல்லாம் வராது. வணக்கம் சார். ஹார்ட் பீட் 72க்கு 50% தான் ரெண்டாவது. அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணா? இல்லை 72 50 ஹார்ட் பீட் அது வந்து 50 தான் இருக்கு. ஆமாம் சார், நார்மல் இம்ப்ரூவ் இப்பெல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாம் மெடிசன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாதுங்க சார். எல்லாமே ஒரு ரேஞ்ச் தான். நார்மல் ஹார்ட் ரேட் வந்து 50 to 100 நார்மல் ஹார்ட் ரேட் ரேஞ்ச். பிலோ 50னா தான் நம்ம பயன்படுவோம். ஆவரேஜா, அதாவது இங்க உள்ள எல்லாருக்கும் சமமா எடுத்து பார்த்து டிவைட் பண்ணீங்கன்னா 72ங்கிறது ஆவரேஜ் ரேட். அதே மாதிரி தான் பிபியோட அளவு வந்துட்டு 100 to 120. நம்ம 120ல ஃபிக்ஸடா இருக்கும். எல்லாமே ஒரு ரேஞ்ச். ஹீமோகுளோபின் ரேஞ்ச் தானே 10 to 15 இல்ல 12 to 15. ஸோ 50 இருந்துச்சு, அது உங்க உடம்புக்கு சரியா இருக்கு அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்லை. இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எக்கோ மாதிரி இல்லை இசிஜி மாதிரி ஒன்று எடுத்து ஹார்ட்டுக்கு போற கரண்ட் கரெக்டா, அதாவது வியாதினால ஹார்ட் ரேட் கம்மியாகுதா இல்லை என்னோட உடம்பே அவ்வளோதானா, அது 2 விஷயம் நீங்க பார்க்கணும். ஸோ வியாதினால இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இசிஜி எடுத்தா கரண்ட் போறது தெரியும். எக்கோ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிறது தெரியும். ஸோ கரண்ட்னால கம்மியாச்சுன்னா அதுக்கான மாத்திரைகள், ஃபங்க்ஷன்னால கம்மியாச்சுன்னா அதுக்கான மாத்திரைகள். பட் இது வியாதிங்கிறது நம்ம எடுத்தோடனே சொல்ல வேண்டாம். ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கிறது ஒரு வியாதி கிடையாது. இம்ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் எக்ஸசைஸ் சார் நீங்க நடந்தாலே இம்ப்ரூவ் ஆயிடும்.
ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிடிக்காத விஷயத்த நினச்சிக்கோங்க, கோவப்பட்டு அடுத்த நமக்கு வரக்கூடிய நெருக்கடி அதுவாக தான் இருக்கும்போது அதை பற்றி விளக்கமாக பேசி நமக்கு பல்வேறு கருத்துக்களை வழங்க சுதர்சன் அவர்களை செயலாளர் அவர்களே, மருந்து வணிகர் சங்கம் பொருளாளர் அவர்களே மற்றும் மாநில முதுநிலை மருந்து வியாபாரிகள் சங்க தலைவர் அவர்களே, காமாட்சி மருத்துவமனையின் மருத்துவர் அருண் அவர்களே மற்றும் அனைத்து மருந்து வணிகர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எப்போதுமே ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்துருவாரு ராமச்சந்திரன் சார், கொடுத்துட்டு சம்மந்தமாக பேசுங்கன்னு சொல்லிடுவாரு. இந்த தடவை வந்து அவர் பொதுவாக இருந்தாலும் பேசுங்க, இந்தமாரி ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசுங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பேசுங்க, பொதுவாக உங்களோட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பொதுவாக பேசுங்க அப்படின்னாரு. அதனால் இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும், ஒரு சட்டத்தை பற்றி பேசணும் வரல. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம ஆக்டை பற்றியும் அது ஒவ்வொரு பற்றியும் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஜென்ரலாக பேசுவோம் அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக நமக்கு மருந்து வணிகர்கள் தற்காலத்தில் நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா கார்பரேட் வணிகர்களோட போட்டி. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர்ட்டேருந்து ப்ராடக்டை வாங்குறதுக்கு எதிராக அரசாங்கத்தில் நம்ம இதை தீர்மானமாக கேட்க முடியாது. ஏன்னா வந்து வணிகன்றது வந்து உலகமயமாக்கப்பட்டது, யார் வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கலாம், எங்கே வேணாலும் விற்கலான்ற மாரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மருந்து வணிகர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதுக்குன்னு தனியான வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மருந்து வணிகர் இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து மட்டும்தான் அந்த மாவட்டத்தில் வந்து விற்பனை செய்யணும். அவங்க இல்லைன்னா வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு இதை உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டைரெக்டாக இப்போ கம்பெனிலேருந்து வாங்குறத தடுக்க முடியும். மொத்த மருந்து அணிய தலைவர் திரு ராமநாதன் அவர்கள் நினைவுபடுத்த வழங்குவார்கள். தியாகராஜா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் காடை கையில் வச்சுங்க. 76 இருக்கு. உங்க வியாபாரத்தை போட்டியில உங்களுடைய தனித்தன்மை இழந்துறீங்களோங்கிற ஒரு இது இருக்கு. அது இல்லாம அரசாங்கமும் வந்து அதிகமா குற்றம் செய்யற மாதிரியான பார்வைகளை கொண்டு போற மாதிரியான சூழல்கள் இப்ப இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்க சரியா இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும், நான் சரியா இருக்கேன் சார் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் நீங்க வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி மீனா மெடிக்கல் மன்னாருடைய சிறப்பு பரிசு ஒரு கிச்சன் 29-029 ஸ்டார் மெடிக்கல் பண்ணு டோக்கன் வாங்கி மீனா மெடிக்கல் மன்னாருடைய இன்னொரு கிச்சன் அடுத்து கம்ப்யூட்டர் கணினி பயன்பாட்டை பற்றியும் அது